எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபிக் ஆல்பபெட் அதாவது அரபி எழுத்துக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நம்ம இன்னைக்கு 5வது எழுத்து தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அலிஃப் படிச்சோம், பா, தா, சா இந்த 4 எழுத்து படிச்சோம் இல்லையா? அலிஃப் எப்படி போடணும்? 1 மாதிரி போட்டா அலிஃப். பா வந்து வளைஞ்ச மாதிரி போட்டு கீழே ஒரு புள்ளி வச்சா பா. அடுத்து பா மாதிரியே வளைஞ்ச மாதிரி போடுறோம். ஆனா கீழே புள்ளி வைக்க கூடாது. மேல 2 புள்ளி வைக்கிறோம். 2 புள்ளி வச்சா தா. அடுத்து தாவே தான் போடுறோம் மேல. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு புள்ளி வைக்கிறோம். 3 புள்ளி வச்சா என்னது? சா. அடுத்த எழுத்து என்னன்னா ஜீம். இதுக்கு பேரு ஜீம். 5வது எழுத்து. அரபி எழுத்துல 5வது எழுத்து ஜீம். இது எப்படி போடணும்னா மேல வளைஞ்ச மாதிரி போட்டு அதுல இருந்து ஒரு அரை நிலா மாதிரி போடுறோம். அதாவது ஹாஃப் மூன் நிலா பெற பாத்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி போடுறோம். மேல வளைஞ்ச மாதிரி போடுறோம். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்றோம்? ஜாயின் பண்ணி கீழே ஒரு அரை நிலா மாதிரி போட்டு உள்ள ஒரு புள்ளி வச்சா அதுக்கு பேரு ஜீம். ஜீம். இதுக்கு பேர் வந்து ஜீம். ஜா, ஜி, ஜூ அந்த சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்து தான் இது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீம். பாத்தீங்களா? ஜீம். ஜீம் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாப்போமா? நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இது பேர் என்ன? ஜீம். ஜீம். மேல வளைஞ்ச மாதிரி போட்டு உள்ள என்ன பண்றோம்? ஒரு அரை நிலா போடுறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். அப்புறம் என்ன பண்றோம்? உள்ள ஒரு புள்ளி வச்சு அதுக்கு பேரு ஜீம். ஜீம். பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன் ஜீம். இதுக்கு பேர் என்ன? ஜீம். இப்போ ஜீம் இங்க இப்படி இருக்கு. கீழே வந்து நடுவுல பாத்தீங்களா? இங்க ஜீமுக்கு நடுவுல புள்ளி இருக்கு. கீழே இங்க புள்ளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சில தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஜாயின் பண்ணி எழுதும் போது அதாவது சேர்த்து எழுதும் போது ஜீமுக்கு புள்ளி கீழே இப்படி வந்துரும். நடுவுல வராது. இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு வந்து நீங்க இந்த வேர்ட்ஸ் மட்டும் என்னன்னு படிச்சா போதும். ஜீம் எழுத்துக்கான எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஜாயின் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். இப்போ ஜமலுன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜீமுக்கு எக்ஸாம்பிள் ஜமலுன். ஜமலுன். ஜமலுன் அப்படின்னா ஒட்டகம். ஒட்டகம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? கேமல். ஒட்டகம். ஜமலுன்னா ஒட்டகம், கேமல். ஜமலுன்னா ஒட்டகம், கேமல். ஜமலுன். ஜமலுன். பாத்தீங்களா? ஜமலுன். அடுத்து ஜமலுன்னா என்னது? ஒட்டகம், கேமல். அடுத்து ஜமீல். ஜமீல் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேரு ஜமீலா அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்களே, அதுக்கு பேரு அழகு அப்படின்னு. அவங்களுடைய பேருக்கோட அர்த்தம் வந்து அழகு. இப்போ பியூட்டிஃபுல்னு நான் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கர்சிவ் ரைட்டிங் எழுதாம ஈஸியா புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்ப ஜமீல்னா என்னது? அழகு. ஜமீல்னா அழகு. ஜமீல், ஜமீலா எல்லாத்துக்குமே அழகு அப்படின்னு அர்த்தம். ஜமீல் அப்படின்னு